இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருப்பி பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு மாதிரி சோகமான எபிசோட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி எபிசோடெலாம் ஏன்னா எடுத்தோடனே இப்போ பாக்கியா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க செல்வி கிட்டக்க. அவங்களுடைய மன வருத்தத்தை மன வேதனையை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, இந்த பாரு, நான் இந்த ஆளை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஆளுக்காக நான் அவ்வளோ தூரம் சந்தோஷப்படுவேன். ஒரு பவுட்ரு போடுறது கிளம்புறதுலேருந்து எல்லாமே இவருக்காக தான் இருக்கும். என் வாழ்க்கையை இவர் சுற்றி மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையுமே அந்த ஆளை ஏமாற்றிட்டு இன்னொரு தொடர்பை வச்சுட்டு இன்னொரு பொண்ணோட ஓடி போனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு இப்போ அவங்கள கர்ப்பமாக வேறு ஆக்கியிருக்காரு. இதுக்கு நான் ஏன் கோவப்படணும், வருத்தப்படணும்? எனக்கு நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேங்கிறது மட்டும் தான் எனக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு முக்கியமாக என் மனசில் படுது. இவர் அசிங்கப்படட்டும், அவமானப்படட்டும், நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. இவங்க இப்போ வீட்டில் சொல்லி தானே ஆகணும். வீட்டில் சொல்லும்பொழுது எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, எப்படி பேசுவாங்க, என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதை நான் வேடிக்கை பார்க்குறேன், அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு எவ்வளோ வலி இருந்தாலும் காயம் இருந்தாலும் இதெல்லாம் நான் ஆறி தாண்டி வந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் இவரை பற்றி நான் யோசிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. மனசில் ஒரு குழப்பம் இருக்கே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்திங்கன்னா ஈஸ்வரி தூங்கவே முடியல. ராதியா கருவை கலைக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. எஞ்சி உட்காந்துடுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி எஞ்சி கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இவர்கிட்ட சொன்னால் ஏற்கனவே கோபி மேலே கோபமாக இருக்காரு, கோபியை கடிச்சாலும் கடிச்சு வச்சுருவாரு அப்படிங்கிற மாதிரி வெளில வராங்க. பார்த்தா கோபியும் தூக்கம் வராமல் பரிதாபமாக உட்காந்துருக்காரு. என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாண்டா நினச்சிட்டு இருக்கா மனசில், கழுவுமே கலைக்கிறதானடா கரெக்டு அப்படின்னா எனக்கும் அதாம்மா தோணுது, நீங்கள் சொன்னால் எனக்கும் தோணுது. ஆனால் அங்கே என்னால் எதுவுமே பேச முடியல. அவள் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், நான் நிம்மதியாகவே இருக்க மாதிரி தெரில எனக்கு இந்த இதிலே ஏதாச்சும் நெஞ்சு வலி ஏதாச்சும் எனக்கு ஆகிடுமோன்றது. அப்படியே போய் சேர்ந்துவோம் போல இவன் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, கோவமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ புலம்பி தள்ளிகிட்டு இருக்காரு இவர். ஒன்றா விட்றா அப்படிலாம் சொல்லாதரா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா, அவன் சொன்னால் கேட்பாடா, திருப்பி நானும் பேசுகிறேன்டா, கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது டபக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க அம்மாவுடைய மடியில் படுத்து அழுதுகிட்டே சோகமாக உட்காந்துருக்காரு கோபி. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேராக போய் ராதிகாட்டே பேசிடுவோம் அதை பற்றி அப்படின்னு கிளம்பி மேலே போகிறார். ராதிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இப்போ உள்ள என்ன பிரச்சனை, ஏதாச்சும் என்ன உங்களுக்கு தூங்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, மனசும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இல்லை நீங்கள் என்ன தான் நினச்சிட்டீங்க உங்கள் மனசில், எப்போ வீட்டில் சொல்ல போகிறீங்க, இன்றைக்கே சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னா அது என்ன போனது சொல்லணும் அவ்வளோதானே, நான் சொல்லிடுறேன் போதுமா அப்படின்னா எப்போ சொல்லுவீங்கன்னா இப்போ நான் வாக்கிங் போகிறேங்கிறாரு. இப்போ எதுக்கு வாக்கிங் போகிறீங்க, ஏன்னா உடம்பு சரியில்லைங்கிறீங்கன்னா பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்குது, எனக்கு இங்கே இப்போ சரியான மாதிரி இருக்குது, நான் போயிட்டு சொல்லிடுறேன், எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் போதுமா அப்படின்னா ஆமாம் இங்கே இருக்க எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் அம்மா ஏதாவது பண்ணுவாங்களான்னு தோணுது, குழந்தைய கலைக்கிறதுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதமாக ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு தோணுது, அப்போ எல்லாத்துக்கும் சொல்லிட்டா தான் எனக்கு சேஃபு அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படிலாம் எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மா இப்போவே குழந்தைய கலைக்க தான் சொன்னாங்க, கலைக்கிறதுக்கு நான் முடியாதுன்னா ஏதாச்சும் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கலாம் நினைக்காதீங்க, உங்கள் அம்மா பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்க உடனே எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசியாடி அப்படின்னு கொந்தளிக்கிறாரு இவர். ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ நீயும் புரிஞ்சிக்க மாட்டேற, எனக்கு இப்போ எனக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்குது, என்ன சொல்லிடணும் எல்லாத்தையும் அவ்வளோதானே, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் அப்பாவாக போகிறேன், நீ வயிற்றில் குழந்தை இருங்க நான் சொல்லிடுறேன் போதுமா அப்படின்னா ஆமாம் அதுதான் வேணும் எனக்கும், அதுதான் கரெக்டும் கூட, என்னாலாம் அந்த குழந்தைய கலைக்கலாம் முடியாது, நான் கலைக்கிறத பற்றி யோசிக்க கூட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ராதிகா. இவங்க இப்போ இது கோபிக்கிட்ட என்ன சொன்னார், கோபி அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னார்னா எனக்கும் உங்களை மாதிரி அதே மைண்ட் செட் தான் இருக்குது, என் பிள்ளைங்களே என்னை வெறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தையை கலைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு வேறு சொன்னார். அவங்களும் டைம் ஆகிறதுக்கு முன்னாடி கலைச்சிறது தான் பெட்டர்ரா, இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், கலைக்க முடியாத மாதிரி ஆகிடும்னு வேறு சொன்னாங்க. அங்கெல்லாம் நல்லா அங்கேயும் பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டு வந்தார், இங்கேயும் தலையாட்டுறாரு. கரெக்டாக பாக்கியா அவன் சொன்னாங்க சுயநலமான கேவலமான ஒரு ஜந்து அவர், இவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன்னு நினச்சி எனக்கு தோணுதேன்ட்டு. அதே மாதிரி தான் சுயநலமான கேவலமான அதே சமயத்தில் முதுகெலும்பும் இல்லாத ஒரு ஜீவனாக தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை பற்றி அவங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ